ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பங்கோட விலை ஏன் ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். நீங்க எப்பவாவது ஒரு பங்கோட விலை நொடிக்கு நொடி ஏறி இறங்குறத பார்த்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த பச்சை சிவப்பு எண்கள் ஏன் ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம துடிச்சிட்டே இருக்கு? இதுக்கான பதில் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃபைனான்ஸ் கணக்குலலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு பேரம் பேசுறதுல தான் இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஒரு சாதாரண பேரம். இத புரிஞ்சுக்க வாங்க நாம ஒரு சிம்பிளான மார்க்கெட் சூழலுக்கு போவோம். ஒரு கேமராவோட விலை எப்படி முடிவு செய்யப்படுதுன்னு பாப்போம். கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் ஆன்லைன்ல ஒரு கேமராவை 2000 ரூபாய்க்கு விற்க போடுறாரு. அத பாக்குற இன்னொருத்தர் 1800 ரூபாய்க்கு கேக்குறாரு. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்குது. கடைசியா 1900 ரூபாய்க்கு அந்த டீல் முடியுது. இந்த 1900 ரூபாய் தான் பரிவர்த்தனை விலை. அதாவது வாங்க வர்றவர் ஒரு விலை சொல்ல, விற்கிறவர் ஒரு விலை சொல்ல, ரெண்டு பேரும் ஒத்துப்போற அந்த ஒரு புள்ளி. இதுதான் விஷயத்தோட ஆணிவேர். சரி, இப்போ இந்த ஒரு கேமரா கதையிலிருந்து லட்சக்கணக்கான பங்குகள் கைமாறுற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவோம். இப்பதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். எவ்ளோ பெரிய சந்தையா இருந்தாலும் சரி, முழு பங்குச்சந்தையுமே நாம இப்ப பார்த்த அதே சிம்பிளான கொள்கையில தான் இயங்குது. ஒரு சின்ன பேர முதல் பெரிய பங்குச்சந்தை வரை அடிப்படை ஒண்ணுதான். பங்குச்சந்தையில ஒரு பங்கோட விலைய கடைசியா வர்த்தகம் செய்யப்பட்ட விலை, இல்லனா எல்டிபின்னு சொல்லுவாங்க. இது வேற எதுவும் இல்ல, கடைசியா ஒரு வாங்குறவரும் விக்கிறவரும் எந்த விலைக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அதுதான் அந்த விலை. அந்த கேமரா 1900 ரூபாய்க்கு வித்த மாதிரி தான் இதுவும். சரி, விலை எப்படி செட் ஆகுதுன்னு புரிஞ்சுது. ஆனா அந்த விலை ஏன் மாறிட்டே இருக்கு? செய்திகள் எப்படி விலைகளை மாத்துதுங்கிறத ஒரு பஜாஜ் ஆட்டோ உதாரணத்தோட பார்க்கலாம். வாங்க, பஜாஜ் ஆட்டோ ஷேர் விலையே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அதோட விலை 3000 ரூபாய்னு வச்சுப்போம். இதுதான் கடைசியா ஒரு வாங்குறவரும் விக்கிறவரும் ஒத்துக்கிட்ட விலை. இப்போ விலைகளை மாத்துற இன்ஜின் எதுன்னு பார்த்தா அது நியூஸ் தான். உதாரணத்துக்கு பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னு வச்சுப்போம். உடனே என்ன ஆகும்? நிறைய பேர் அந்த ஷேரை வாங்க நினைப்பாங்க. அதாவது டிமாண்ட் அதிகமாகும். அப்போ வாங்க வர்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிக விலை கொடுக்கவும் ரெடியா இருப்பாங்க. இதுக்கு நேர்மாறா சேல்ஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சுன்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தா நிறைய பேர் கையில இருக்கிற ஷேரை விற்க நினைப்பாங்க. இதனால சப்ளை அதிகமாகி விற்கிறவங்க விலைய குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஆரம்ப விலை 3000 ரூபாய். ஒரு நல்ல செய்தி வந்ததும் வாங்க நிறைய பேர் வந்ததால விலை 3010 ரூபாய்க்கு ஏறுது. அதே சமயம் ஒரு கெட்ட செய்தி வந்ததும் விற்க நிறைய பேர் வந்ததால விலை 2990 ரூபாய்க்கு இறங்குது. எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை கேம் தான். ஒரு நல்ல செய்தி வரும்போது ஒரு பையரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, சூப்பரான நியூஸ், இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கு, இதுல எனக்கு ஒரு பங்கு வேணும், அதுக்கு கொஞ்சம் கூட காசு கொடுக்கவும் நான் ரெடி. அதே சமயம் ஒரு கெட்ட செய்தி வந்தா செல்லரோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். அச்சச்சோ, இந்த சேல்ஸ் நம்பர் ரொம்ப கவலையா இருக்கே, நிலைமை இன்னும் மோசமாகறதுக்குள்ள கொஞ்சம் விலை குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு என் பங்குகளை வித்துடுறது தான் புத்திசாலித்தனம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. அது நிஜமாவே ஒரு கருத்துக்களின் சந்தை. ஒரு விலை உண்மையில எதை குறிக்குதுன்னு பாப்போம். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு பங்கோட விலைங்கிறது அந்த கம்பெனியோட உண்மையான நிலையான மதிப்பு கிடையாது. அது எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு மேஜிக் பந்தும் கிடையாது. அது லட்சக்கணக்கான மக்களோட அந்த நேரத்துல இருக்கிற ஒரு கூட்டு அபிப்பிராயம். முதலீட்டாளர்களோட நம்பிக்கை, பயம், டிமாண்ட், சப்ளை, இது எல்லாம் சந்திக்கிற ஒரு புள்ளிதான் அது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, ஒரு ஸ்டாக்கோட விலைங்கிறது அந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பா, இல்ல அது வெறும் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு கருத்து மட்டும்தானா? யோசிச்சு பாருங்க.